வணக்கம். இதில கிரகநாடி ஜோதிடத்தினுடைய முக்கியமான விதிகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கிரகநாடி ஜோதிடம்ங்கிறது ஒரு கிரகத்துக்கு கிரகம் எங்க இருக்குங்கிறத வச்சு நம்ம பலன் சொல்ற போறோம் அப்படின்னு. இப்ப கிரகத்துக்கு கிரகம் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இப்போ ஒரு காரகத்துவம் கிரகம் அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவ கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து அதுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் அப்படின்னா 6, 8, 12ஆம் பாவங்கள் தடை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களா இருக்கு. இப்ப இந்த தடை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிற 6, 8, 12ல தடைன்னு நம்ம இயற்கை கிரகம்னு தடைன்னு சொல்லக்கூடிய கிரகம் கேது. இந்த கேது இருந்துச்சு அப்படின்னா, திருமண காலகட்டங்கள் அவ்வளோ எளிதாக இருக்கிறதில்ல அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். திருமண காலகட்டங்கள்ல தடை ஏற்படுது. அ வயது ஆன பிறகு திருமணம், அதாவது 35 வயதுக்கு மேல் திருமணம், இது போன்ற நிலையை தடுது. ரொம்ப சில ஜாதகத்தில மட்டுமே திருமணமே இல்லாம போயிடுது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கு. இப்போ நம்ம சுக்கிரனுக்கு பார்க்குற மாரியே செவ்வாய்க்கும் பார்க்கலாம். இதுவும் மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ஒரு விதமான அ பெண்களுக்கு கணவர் காரகன்ங்கிறதையும் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? இந்த மாரியான சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு 6, 8, 12ல செவ்வாய்க்கு 6, 8, 12ல கேது இருக்க போம்போது என்ன ஆகுதுன்னா, திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு கணவன் கூட ஒரு பிரச்சனை ஏற்படுது. திருமணம் ஆகுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா, திருமணம் ஆன பிறகு கணவனுடன் பெரும் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு கூட போயிர்ற வாய்ப்பு கூட சில இடத்துல இருக்குது. பிரிவினையே தருது. மற்றபடி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன இது ஏற்படுத்துது. இப்போ சுக்கிரனுக்கு 6, 8, 12ல கேது இருக்க போம்போது திருமண தடை, தாமதத்தை எப்படி உருவாக்குச்சோ, அதே மாதிரி செவ்வாய்க்கும் 6, 8, 12ல இந்த மாதிரியான இருக்க போம்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனைய உண்டாக்குது. இப்போ சுக்கிரன், செவ்வாய் 2மே ஒரே ஜாதகத்துல, ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்குதுன்னு வச்சுக்குவோமே. இப்ப சேர்ந்திருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கு 6, 8, 12ல கேது இருக்கும் பொழுது, கண்டிப்பாக திருமண வாழ்க்கையையும் பிரச்சனை ஏற்படுத்துது. திருமணம் ஆகுறதுலயும் பிரச்சனை ஏற்படுத்துது. இந்த 2 விதமான பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்துது. நார்மலாவே வந்து சுக்கிரனுக்கும், செவ்வாய்க்கும் இதில வந்து நம்ம நாடியில 1, 5, 9ஆம் பாவத்தில சேர்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி சுக்கிரனுக்கு 1, 5, 9ல இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. திருமணம் பொறுத்த அளவுக்கு சுக்கிரன், செவ்வாய் இந்த 2 கிரகமுமே வந்து ஆண், பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவமான கிரகமாக பார்க்கப்படுது. இதில கேது 6, 8, 12ல இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் பாவமான சுக்கிரனுக்கு 7ஆம் பாவமான இடத்துல சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு 7ஆம் பாவத்தில் கேது இருந்தாலும் இந்த பிரச்சனையை தரும். இன்னும் நிறைய விஷயங்கள் கிரகநாடி சம்மந்தமா நம்ம